வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஹெச்ஆர்சி பழனி கோயில் சம்மந்தமான தகவல் தான். இப்போ வந்து இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது, நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. பழசுக்கும் இப்போ கொடுத்துருக்குற நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றதை தெரிஞ்சுங்க. அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 100க்கு 200% வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பழைய நோட்டிஃபிகேஷனோட நிலை வந்து என்ன அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்லலை. அதாவது கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நமக்கு இதில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். அல்லது அதை கேன்சல் பண்ணாமல் அதையும் நடத்துகிறாங்க, இதையும் நடத்துகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது பண்ணலை. ஸோ அதனால் இதுலேயும் வந்து அந்த பழசை கேன்சல் பண்ணினாலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும், பண்ணலை அப்படின்னாலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது நமக்கு வந்து உறுதியாகிடுச்சு. மேபி அந்த பழைய நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 மடங்காகவோ அல்லது அதுக்கு மேலே 3 மடங்காக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க காலக்கெடு கொடுத்துருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணாமல் உட்காந்துருந்துட்டு அப்போ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருச்சு, ஒரு 500 வந்துருச்சு, 400 வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்போ வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், நம்ம வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான காலக்கெடு டைம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது நம்ம சேனல் மூலியமாகவே சொல்லுவோம். அதே போல் இன்டர்வியூ போகிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஒன்று தேவைப்படும். ஏன்னா இதுக்கு வந்து மெயினானது இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அது ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை, பழனி கோயில், இது ரிலேட்டடான கொஷின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சான்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து எவ்வளோ போஸ்டிங்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ, அதாவது ஒரு 10 போஸ்டிங் கூட உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே போடுங்க. இதில் மிஸ் ஆனாலும் வேறு எதுலையாவது ஒன்றில் கிடைக்க தான் போகுது உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறோம், எத்தனை வேக்கண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அதனால் தாராளமாக எல்லா வேக்கன்சியுமே அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு என்ன, ஒரு ஸ்டாம்பும் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஆக போகுது. மற்றபடி பெரிய சார்ஜெல்லாம் எதுவும் ஆக போகிறதில்ல. அவங்க என்னென்னமோ ஜாபுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஸ்டாம்பு கொரியர் சார்ஜ் பண்ண முடியாமலாம் இல்லை, ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எத்தனை போஸ்டிங்கு அப்ளை பண்ணாலும் சரி, எலிஜிபிள் இருக்கிற எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. அப்போ தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கும், ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பழனி கோயில் சம்மந்தமான அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.